ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம வந்து தோசை ரெசிபி பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை அரிசி மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். கடை அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம இது வந்து கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ தான் இது வந்து நல்லா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரும். இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு வந்து தோசை வந்து நல்லா ஊற்ற வரும். இப்போ நம்ம அரிசி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ரவை தோசை செய்யும் போது எப்படி நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, சின்ன கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெழுகுத்தூள் வந்து நான் சேர்த்துருக்குறேன். கூடவே இது கலருக்கோசரம் நான் வந்து மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாவை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தோசை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தோசை மாவு இருக்கணும்னு இல்லை. நம்ம வந்து வீட்டிலே அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக வரும் இந்த தோசை. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தவாவை சூட் பண்ணிக்கலாம். ஒரு முறை கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தொடச்சிடலாம். தொடைச்சிட்டு நம்ம வந்து ரவை தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றணும். இதை சைட்லேருந்து ஊற்றின்வாங்க. நான் வந்து கொஞ்சம் மிடில்லேருந்து ஊற்றிட்டேன். இது வந்து சைட்லேருந்து ஊற்றினா அதுக்கப்புறம் மத்தியத்தில் ஊற்றணும். ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு செகண்ட் ஆகிட்ட பிறகு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே வந்து நல்லா வேகும். மூடி எடுத்துகிட்டு நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக வரும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த தவாலே வச்சுருக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் நமக்கு வந்து தோசை மாவு இல்லாத போது இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த தோசை செஞ்சுக்கலாம். இது வந்து கடை அரிசி மாவு தான். இது வறுத்த அரிசி மாவு இல்லை, வறுக்காத அரிசி மாவில் கூட நம்ம செய்யலாம். இதில் வந்து நம்ம ரவை எதுவும் சேர்க்கல. ரவை சேர்க்காதே வெறும் அரிசி மாவு வச்சே நம்ம இந்த தோசை செஞ்சுருக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு இந்த தோசை. இப்போ இது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தோசையும் நான் வந்து செஞ்சுட்டேன். இப்போ இது வந்து தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியுது மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சட்னி ரெசிபி வேணும்னா நீங்கள் சட்னின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த சட்னி ரெசிபியோட இது வீடியோஸ் கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம வந்து இந்த தோசை செய்யலாம். இப்போ இது கூட வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து இப்போது செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். நம்ம 2வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து சாதா அரிசி மாவு தான். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். இது சாதா ரவை. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ரவை, அரிசி மாவு இதெல்லாம் ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக 1/4 பாகம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பியும் இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கேரட் துருவி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால நம்ம வந்து டக்குன்னு செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம ஈனோ சேர்க்க போகிறோம். நம்ம வந்து தோசை சோடா சேர்க்கக்கூடாது. ஈனோ சேர்க்கும் போதோ நான் எடுத்துருக்கிற 1 கப்பு மாவுக்கு நான் வந்து 1/2 பேக்கெட் ஈனோ தான் சேர்க்குறேன். நிறைய சேர்க்கல. இது வந்து ஈனோ சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு குழி பணியாரம். இப்போ வந்து கல் வச்சுருக்கேன் நான். கல் காயட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா வேகும் சீக்கிரமாக. இப்போ நம்ம வந்து குழி பணியார கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து தேவையான அளவுக்கு 3/4 பாகத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் இந்த குழி பணியார மாவு. இப்போ மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து வெந்த பிறகு மூடி எடுத்துகிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை 2 பக்கமும் நல்லா கலர் மாறி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம திருப்பி போடுறோம். இது வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த குழி பணியாரத்துக்கும் நமக்கு வந்து மாவு ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் ஆட்டணுன்றது இல்லை. நமக்கு வந்து அரிசி மாவு வீட்டில் இருந்தாவே போதும். இது வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இதுவும் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து மாவு ஊற வைக்கணும்னு இல்லை, 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து இட்லி மாவு தோசை மாவு வந்து வீட்டில் தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். டக்குன்னு நம்ம செய்யக்கூடியது இது. வீட்டில் இட்லி மாவு மிச்சம் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நம்ம வெங்காயமும் அப்புறமா கேரட் இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் குழி பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் சட்னி பொடி தான் வச்சுருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். 3வதாக செய்கிற ரெசிபி வந்து இது வந்து அக்கி ரொட்டி. இது வந்து அரிசி ரொட்டின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த அரிசி ரொட்டி வந்து நம்ம அரிசி மாவு வச்சு தான் இந்த ரொட்டியை நம்ம செய்ய போகிறோம் வீட்டில். இதோ நல்ல ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1 கப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம. துருவன தேங்காய் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் துருவி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். முதல்லையே தண்ணி சேர்க்கக்கூடாது. முதல்ல நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் நம்ம. தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு. நம்ம பிசையிறது பாருங்கள். நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கினேன். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வைக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து வாழை இலை எடுத்துருக்கேன் தட்டுறதுக்கு. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எள் போட்டிருக்கேன். எள் வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து தட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எண்ணெய் கவர் வருது இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம். இப்போ இது மேலேயோ கொஞ்சமாக எள் போட்டு நான் தட்டுறேன். தட்டிட்ட பிறகு நம்ம வந்து தவை காஞ்சின்னு இருக்குது ஒரு பக்கம். அது மேலே நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு நம்ம வந்து மெதுவாக இதை வாழை இலையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே வந்து ஊற்றினோம்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் இந்த ரொட்டி. இப்போ மேலேயும் கொஞ்சம் எள் சேர்த்துக்கலாம். எள் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு ரொட்டியும் நம்ம செஞ்சிட்டோம். அதுவும் நம்ம வந்து தவா மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு முறை தட்டி கொடுத்துடலாம். இதுக்கு லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வேகிறதுக்கு விடலாம். இந்த அக்கி ரொட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 2 பக்கமும் நல்லா கலர் மாறி வந்த பிறகு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சட்னி வந்து நான் செஞ்சுருக்கேன்.
உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சட்னி ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து சட்னின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 2 ரொட்டியும் செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் சைட்லலாம் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. அட்டகாசமான டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் அக்கி ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுவும் அரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருக்குறது. இன்றைக்கி வந்து நம்ம 3 டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். அது கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 3 இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சட்னி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.